ஃப்ரெண்டோட பொண்ணு இந்த மாதிரிலாம் நிறைய பேர் மிஸ்பிஹேவ் பண்றானுங்க. அந்த மாதிரி நாயங்களை என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி நான் வந்து பேசியிருந்தேன். அப்போ வந்துட்டு எல்லாருமே அதை நீ அரசாங்கம் காரணம் இல்லைன்னு சொல்லலாம், அரசாங்கம் தான் காரணம் அப்படின்னு பேசின எல்லாருமே இப்ப எங்க போனாங்கன்னே தெரியல. டிவிக்கு ஆட்சி அமைச்சாலும் நாங்க தப்புன்னு தான் சொல்லுவோம் அப்படின்னு பேசின இன்ஃபுளுசர்ஸ்லாம் இப்ப எங்க போனாங்கன்னே தெரியல. எங்கேயும் போலக்கா, இங்கதான் இருக்கிறோம். டிவிக்கு அப்டேட்ஸ் எல்லாம் வேணா பேஜ் ஃபாலோ பண்ணிக்கிங்க. கடந்த 75 வருஷமா 2 கட்சியை வந்து மாத்தி தமிழ்நாட்டுல பாலை ஊத்துற மாதிரி சாராயத்தையும் சரக்கையும் கஞ்சாவையும் போதைக்கு அடிமையாக்கி வச்சிருந்தாங்கக்கா. ஸோ இந்த போதையிலிருந்து மீட் எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்குமா இல்லையா? அதுக்கு தான் எங்களோட முதல்வர் வந்த அடுத்த 2வது சைனே வந்து போதையில தமிழ்நாடா மாற்றணும் அப்படின்றதுக்காக பேச்சால மட்டும் சொல்லாம அதை வந்து செயல்படுத்தியிருக்காரு. சரியா? இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதாவது சரக்கு அடிச்சா கூட அது தெளித்துக்கு 48 மணி நேரம் ஆகும்னு சொல்லுவாங்க. அப்படி சரக்குக்கே இருக்கும் போது 75 வருஷமா அந்த தமிழ்நாட்டை போதையிலே உருவாக்கி வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகுமா இல்லையா? கொஞ்சம் பொறுத்து இருந்து பாரு, கண்டிப்பா மாற்றம் வரும். உங்களால முடியாததை எங்க தலைவர் கண்டிப்பா செஞ்சு காட்டுவாரு. அதாவது மு.க. ஸ்டாலின் ஐயா கூட ஏதோ ஒரு தேர்தல் வாக்குறுதியில சொல்லியிருந்தாரு, தமிழ்நாட்டுக்கு நாங்க வந்தா ஒரு சொட்டு மது கூட இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்வதற்காக சொல்லுகிறேன், மதுவிலக்கு என்றாலே பூரண மதுவிலக்கு தான். நான் உறுதியோடு சொல்லுகிறேன், திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு ஒரு சொட்டு மது கூட தமிழகத்திலே இருக்காது என்ற உறுதியை இந்த மேடையில நின்று கொண்டு நான் சொல்லுகிறேன். ஆனா ஒரு வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல அவரு பேருக்கு 3 பியர் ஃபேக்டரி இருக்குன்றத கண்டுபிடிச்சோங்கா. இப்படிலாம் இருக்கும்போது தமிழ்நாடு எப்படிக்கா விளங்கும்?